வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நிர்மலா சீதாராமன் வர்சஸ் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளா ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதுல இந்த சம்பவம் இது ஏற்படுத்தின ஒரு சோசியல் அப்ரோர், அதுக்கப்புறம் இன்னைக்கு காங்கிரஸ் அதை எதிர்த்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இதுல யாரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணா, யாருக்கு ஸ்கெட்ச் போட்டா அப்படிங்கறத ஓரளவுக்கு இந்த சீக்வன்ஸா இந்த ஈவெண்ட்ஸ் நம்ம 4 பீப்புள் இதுல இன்வால்வ் ஆன இந்த 4 முக்கியமான நபர்கள். ஒண்ணு அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள், இன்னொன்னு எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன், மூன்றாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இது எல்லாத்தையும் தாண்டி பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை. இந்த 4 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதை நாம அனலைஸ் பண்ணோம்னா இதற்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சம்பவத்தை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன். கோயம்புத்தூர்ல ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை வானதி ஸ்ரீனிவாசன் அவங்களோட சார்பில் அவங்க ஏற்பாடு பண்றாங்க. இதற்கு இவங்க நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. சோ இதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சிக்கு இன்வைட் செய்யப்பட்டவர்களே நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வலதுசாரி ஆதரவாளர்கள் தான் நிறைய பேர் அங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க யாருமே ஒன்றிய பாஜக அரசை நோக்கி கடுமையான விமர்சனங்கள் எழுப்பக்கூடியவங்க கிடையாது. இன்ஃபேக்ட் பாஜகவுக்கு ஆதரவாக களத்தில் நிற்பவர்கள். அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் உட்பட எல்லாருமே அப்படிதான். மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே ஒரு தொலைக்காட்சி டிபேட்ல ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அண்ணாமலைக்கு ரொம்ப க்ளோஸ், அவர் தீவிர அண்ணாமலை ஆதரவாளர், 2024 அண்ணாமலை கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்களும் அங்க பேசும்பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த ஃபுல் கான்வர்சேஷன் வீடியோவை எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒன்றிய அரசு பாராட்டுறாரு, நிர்மலா சீதாராமனை பாராட்டுறாரு, ஒட்டுமொத்த ஹோட்டல் வச்சிருக்கிற இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாரும் சார்பாவும் தான் அவர் பேசுறாரு. இது போன்ற பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் மற்ற சிறு குறு தொழில்கள்லயும் இருக்கு. அப்ப அவங்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் அவர் இந்த விஷயங்களை பேசுறாரு அப்படிங்கிற அந்த வலியை உணர்ந்ததுனாலதான் அங்க இருக்கிறவங்க எல்லாரும், மேடையில இருக்கிறவங்க உட்பட கை தட்டி இதை ரசிச்சு கேக்குறாங்க. அந்த இடத்துல அவர் யதார்த்தமா போற போக்குல சொல்றாரு. அவர் சொல்லும் போதே வானதிக்கும் அவருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு ஒரு நல் உறவுல இருக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு புரியுது. இது நம்ம ஆட்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு கருத்து கேட்பு கூட்டம் தானே. இங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் பாஜக ஆதரவாளர்கள் தானே நம்மள மாதிரி. அதனால நம்ம கேஷுவலா கொஞ்சம் ஜனரஞ்சகமா பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் வானதி அவர்களுடைய பேரையும் எடுத்து, இந்த அம்மா எங்க ஹோட்டலுக்கு வந்துச்ச, ஜிலேபி சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் காரம் சாப்பிட்டாங்க, அப்புறம் காஃபி குடிச்சாங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்றாரு. அத சொல்லும் போது கூட நீங்க பாத்தீங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசனும் சரி, நிர்மலா சீதாராமனும் சரி, 2 பேரும் அதை சிரிச்சு கடந்துதான் போறாங்களே தவிர அவர் பேசுனது உண்மையிலே தவறு அப்படின்னு பிரஸ் மீட்ல வானதி சொல்றத அவங்களுக்கு அந்த இடத்துல தோணுச்சுன்னா அது உடனே இடைமறிச்சு அவங்க சொல்லிருப்பாங்க, நான் எப்ப சார் உங்க ஹோட்டலுக்கு ஜிலேபி சாப்பிட்டேன் அப்படின்னு சிரிச்சுட்டே கூட கேட்டிருப்பாங்க. ஆனா வானதி அப்படி கேட்கல. அவர் பேசுறத சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்ல முடியாம 2 பேரும் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. வானதி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்கதான் இந்த கருத்து கணிப்பு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. அவங்கதான் இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கறத பிக் பண்ணி சூஸ் பண்ணி கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் சற்றும் எதிர்பாராத வகையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பதிவு பண்ணது அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கலாம். கொஞ்சம் ஒரு அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு ஷாக்கா கூட இருந்திருக்கலாம். சோ கண்டிப்பா கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வானதி ஸ்ரீனிவாசன் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனுக்கு போன் பண்ணி தன்னுடைய டிஸ்பிளேஷரை பதிவு பண்ணிருக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. என்ன சார் நீங்க இப்படி பேசிட்டீங்க பாருங்க, நீங்க யதார்த்தமா பேச போய் இது எவ்வளவு வைரல் ஆயிடுச்சு பாருங்க, இப்படியா நீங்க பேசுறது, எதுவா இருந்தாலும் தனியா பேசிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை அவங்க பதிவு பண்ணிருக்கலாம். அந்த வருத்தத்தை பதிவு பண்ணதுனால அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தோணிருக்கலாம், என்ன இருந்தாலும் அவரும் தொழில் செய்யறவர் தானே, ஐயோ நம்ம யதார்த்தமா பேச போய் இந்த வீடியோ இவ்வளவு வைரல் ஆயிடுச்சு, இதை எதிர்கட்சிகள் எல்லாம் எடுத்து அரசியல் பண்றாங்களே, நிதி அமைச்சரை கிண்டல் பண்றாங்களே, விமர்சனம் பண்றாங்களே, நாளைக்கு நம்ம தொழிலுக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல, இல்லங்க நான் ஏதோ தெரியாதனமா நான் ஒரு ஃப்ளோல பேசிட்டேங்க, நீங்க ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா
நான் வந்து நேர்ல மன்னிப்பு கேட்டுறேன், இதை இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம். அதத்தான் வந்து வானதி ஸ்ரீனிவாசன் பிரஸ் மீட்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க. எனக்கு 7-8 தடவை போன் பண்ணாரு, ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இவங்களுடைய பில்டப். ஒன்னாகி ஈரப்பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குற கதை தான். அவர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சு மன்னிப்பு கேட்கறதோட இந்த விஷயம் முடிஞ்சு போயிருக்கும். 2 நாள் ட்ரெண்டிங்கா இருந்திருக்கும் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் எல்லாரும் கடந்து போயிருப்பாங்க. ஆனா அவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த காணொளியை வெளியிட்டு இங்க ஒரு கேம் நடந்திருக்கு. இதை யார் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான். யாரு யாருக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க அப்படின்னு நாம பார்க்க வேண்டியிருக்கு. நேத்து பாருங்க, பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகியை வந்து கட்சியை விட்டு தூக்கி இருக்கிறாங்க. அவர் வெளிப்படையா வந்து தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கிறாரு. இந்த வீடியோவை நான் வெளியிட்டதா என் மேல ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்லி என்ன வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. நான் 20 வருஷமா பாஜகவுல இருக்கேன், தொடர்ந்து நான் களப்பணியில இருக்கேன். மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த காணொலியில அந்த ரூம்ல இருந்தது வெறும் 4 பேர் தான். ஒண்ணு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இன்னொன்னு எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன், மூன்றாவது அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாசன். இது இல்லாம கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் ஜே ராஜேஷ்குமார் பேர். இவங்க 4 பேர் தான் அந்த ரூம்ல இருந்திருக்கிறாங்க. அவங்க யாரும் கையில போன் வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கறத வீடியோ எடுக்கல. அப்போ அங்க இருந்த அந்த மாவட்ட செயலாளர் அவர் ஒருத்தர் தான் இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப அவர் தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கிறாரு. இந்த வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கான நோக்கம் என்ன? அகைன் அதுல 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒண்ணு, இயல்பாகவே நம்ம நிதி அமைச்சரை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஒரு நல்ல பேர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணா தனக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். இது போன்ற மூத்த தலைவர்கள் கிட்ட நாம ஒரு நல்ல பேர் வாங்கணும், ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கலாம். ஆர் நம்பர் 2, which is even more possible, இந்த மாவட்ட தலைவர் ராஜேஷ்குமார் அப்படிங்கிறவரு அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை எடுத்தவரை இந்த வீடியோ ஃபுட்டேஜ அண்ணாமலைக்கு ஃபார்வர்ட் பண்ணாம இருந்திருக்க மாட்டாரு. டெஃபினட்டா அண்ணாமலைக்கு தன்னுடைய சோர்சஸ் இருக்கும். கோயம்புத்தூர் அவருடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. கோயம்புத்தூர் மேலதான் அவருக்கு கண்ணு. எப்படி இருந்தாலும் அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் கோயம்புத்தூர்ல தான் போட்டியிடணும்னு நினைப்பாரு. அங்க அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கியை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்குன்னு தீவிர ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. இந்த கான்ட்ரவர்சியில சம்பந்தப்பட்ட அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்களும் அண்ணாமலை ஆதரவாளர், அண்ணாமலைக்கு நெருக்கமானவர். அவர் வந்து அண்ணாமலை போடுற பதிவிலேயே அவங்க எவ்வளவு நெருக்கமானவர்கள் அப்படின்னு தெரியுது. நான் அண்ணா கிட்ட பர்சனலா பேசி அண்ணா கிட்ட வந்து நான் வந்து என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் கன்வே பண்ணிட்டேன் அப்படின்னு போடுறாரு. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு அண்ணாமலைக்கும் வானதி ஸ்ரீனிவாசனும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இந்த வீடியோவை வெளியிட்டு வானதி ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தலாம், ஒரு ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில அண்ணாமலை ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியும் இதெல்லாம் நாம யோசிக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, வீடியோ வைரல் ஆன உடனே இது கடுமையான ஒரு எதிர்வினையை ஏற்படுத்துது அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணிட்டார் அண்ணாமலை. இது மூலமா வானதி ஸ்ரீனிவாசனுக்கு கடுமையான விமர்சனங்கள் வரும், ஒரு கெட்ட பேர் வரும். அட் த சேம் டைம் நாம வந்து மாநில தலைவரா இதுல ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுதான் ஒரு பதிவு போடுறாரு. அதுல அவரே அட்மிட் பண்ணிக்கிறாரு. பாஜக சார்பில் இங்க நிர்வாகி ரிலீஸ் பண்ண இந்த வீடியோவுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவ்வளவு வருஷமா தொழில் பண்றவரு, அவருக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா, அவர் சந்திக்காத அரசியல்வாதிகளா, எங்க எதை பேசணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாததா? எல்லாமே நம்ம ஆளுங்க தானே, நாம பேசினா இது தப்பா எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற நோக்கத்துலதான் அவர் பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோ வைரல் ஆனதுனாலதான் அவருக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்கிறார். மன்னிப்பு கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அன்னபூர்ணா தன்னுடைய வெப்சைட்ல ஒரு பன்னுடைய வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க, கிரீம் பண்ணோட வீடியோ. பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அதை டிலீட் பண்ணிட்டாங்க. அப்ப உண்மையிலேயே அவர் ஆத்மார்த்தமா தன்னிச்சையா போய் மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா அந்த வீடியோ வந்திருக்காது எக்ஸ் வலைதளத்துல. அப்போ he has been forced to apologize அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இதுக்கப்புறம் இன்னைக்கு அன்னபூர்ணால இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க, இதற்கு மேல இதை அரசியலாக்க வேண்டாம்,
இந்த விஷயத்தை இதோட தீர்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. இதுவும் அழுத்தத்தின் பேரில் வந்த அறிக்கை தான். இந்த வீடியோ வெளியானதுனால கடுமையான எதிர்வினைகளை பாஜக சந்திக்க நேரிட்டது அப்படிங்கிறதுனால மீண்டும் அழுத்தம் கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை அவரை வெளியிட வச்சிருக்காங்க. அப்போ இதுல யாருக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க? யாரோ ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. அது யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல. அது எப்படி என் ஏரியாக்குள்ளேயே வந்து நீ இம்ப்ரெஸ் பண்ணுவியா? அப்புறம் நாங்கெல்லாம் என்ன சும்மாவா? எங்க உட்கார்ந்துகிட்டு எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். தொலை தூரத்துல இருந்தாலும் பல மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் என்னால இங்க மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படிங்கறத ஒருத்தர் ப்ரூவ் பண்ணியிருக்காரோ அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. பிரிக்க முடியாதது என்னவோ அண்ணாமலையும் ஆடியோவும், பிரிக்க முடியாதது என்னவோ பாஜகவும் வீடியோவும் அப்படிங்கிற கதையா இவங்க ஏதோ நினைச்சு வெளியிட போய் அது எப்படி எல்லாமோ மாறி இருக்கு. இதுல உண்மையிலேயே லூசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே பாஜக எனக்குடைய கட்சி தான். அண்ணாமலை நினைச்சிட்டு இருக்காரு தான் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டா தன்னுடைய ஸ்டேச்சர் அப்படியே உயர்ந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. வானதி இதை இன்னும் கொஞ்சம் சென்சிபிளா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த வீடியோ வெளியில வந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு வானதி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்களும் மன்னிப்பு கேட்கல. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க தவறிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. நிர்மலா சீதாராமன்ட்ட அதை நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம். ஏன்னா அந்த அம்மா மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு நிதியமைச்சர் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மக்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு. ஊர்கா மாமின்னு தன்னை விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்ல தெரியுது. அப்ப அதுல இருந்தே அவருடைய மேட்டுமைத்தனம் என்ன அப்படிங்கிறது தெரியுதுல்ல. ஊர்கா மாமின்னு என்ன யாரும் விமர்சனம் பண்ணாலும் நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து என்ன அர்த்தம்? அப்ப மக்களை பத்தின எந்த கவலையும் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு. இப்ப கூட இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஏதோ அவர் பேசிட்டாரு, அதற்காக அவர் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. இந்த வீடியோவை வெளியிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை நாங்க ஏற்படுத்திட்டோம். அதனால ஒட்டுமொத்த பாஜக கட்சி சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது? ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பேரு தான் மேட்டிமைத்தனம். இன்னைக்கு பாருங்க, கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் கோபத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் நேம் மட்டும் கிடையாது, இட்ஸ் அ ஃபீலிங். இன்னைக்கு கோவையில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எங்க கோயம்புத்தூர்காரர் ஒருத்தரை, அதுவும் நாங்க ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை, ஒரு மூத்த ஒரு வணிகரை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு கோயம்புத்தூர் மக்கள் கொந்தளிக்கிறாங்க. வணிகர் சமுதாயமே இன்னைக்கு வந்து கடுப்புல இருக்கு. அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனுக்கே இந்த நிலைமைன்னா நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால யாருக்கு நஷ்டம்? பாஜக எனக்குடைய கட்சிக்கு தான் நஷ்டம்.